ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் 2.0. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்னென்னா, நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் முடிஞ்சிருந்து நிறைய பேர் வந்துட்டு எப்போயா இந்த பிக் பாஸ் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஆனால் வரதுக்கு எப்படி 3-4 மாதம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் நிறைய பிரபலங்களாக மாறிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சீசன் 8க்கு முன்னாடி வந்த 7ல் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக ஒரு சில பேர் வந்தாங்க. அதில் ஜோவிகாவை பற்றி நான் ஆல்ரெடி சிவிசோரில் போட்டிருக்கேன். சூப்பராக நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் யாராலையும் மறக்கவே முடியாது. தான் ஒரு டைட்டில் வின்னர் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சூப்பர் ஹீரோ அவார்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு ஸ்டேஜில் வந்து யாருன்னா ரோபோ சங்கர் அவங்களுடைய மனைவியும் கூட இருக்காங்க. அந்த அவார்டை கொடுத்தவங்களும் அங்கே இருக்காங்க. கொடுத்து சூப்பராக அவங்களுக்கு கௌரவிச்சு அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு கரெக்டாக பொருத்தமாக நீங்கள் இந்த அவார்டை கொடுத்துருக்கீங்க. நான் வந்து டைரக்டர் ஆகணும் ஆசையாக இருக்குது. இப்போ தான் ஸ்கிரிப்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு ஒரு ரேம்ப் வாக் பண்ணிவிட்டு அந்த அவார்டை வாங்கினார். செம ஸ்மார்ட்டாக சூப்பரான ஒரு ஆள், செம திறமை. ஏன்னா அந்த சீசன் 7 பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து காமெடியாக சூப்பராக பண்ணியிருப்பார். நிறைய எதிர்பார்ப்புகள் ஒரு மேலே இருந்துச்சு. பட் அது அப்படியே சொங்கின்னு போயிடுச்சு. பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அவருடைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் சரவண விக்ரம் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் பிக் பாஸ் சீசனை மிஸ் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களாம்.